யார் எந்த மந்திரத்திலையும் அதிகாரத்தன்மை வேணும். நீ சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது, இப்படி இருந்தால் சொல்லலாம், இப்படி இல்லாட்ட சொல்லக்கூடாது, நீ இது கட்டியிருந்தா சொல்லலாம், இது கட்டாமல் சொல்லக்கூடாது, நீ இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல சொல்லக்கூடாது, நீ இந்த திசையில் பார்த்து சொல்லணும், இந்த திசையில் சொல்லக்கூடாது, நீ இந்த பூமியில் தான் சொல்லணும், அந்த பூமியில் சொல்லக்கூடாது அப்படின்னு தேசகால வர்த்தமான நிர்ணயங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் உண்டு. காயத்ரினா எண்ணிக்காமல் சொல்லக்கூடாது. இந்த தேசத்துக்கு தான் சொல்லணும், அந்த தேசம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஸ்திரீகள் சொல்லக்கூடாது, புருஷால் தான் சொல்லலாம்னு இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இப்போ விவரிக்க முடியாது. எல்லா மந்திரங்களுக்கும் அதிகாரத்தன்மை உண்டு. யாருக்கு அதிகாரம்? உபதேசம் பண்ணணும். வந்து உபதேசம் பண்ணி காதோடு காதா சொன்னா தான் அந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கிறதுக்குள்ள தகுதி வரும். ஆனால் ராமநாமத்துக்கு மாத்திரம் எந்த நிர்ணயமும் நிர்பந்தமும் கிடையாது. யார் சொல்லலாம்? யாரும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எப்படியும் சொல்லலாம். எங்கே சொல்லலாம்? எங்கேயும் சொல்லலாம். எந்த காலம் சொல்லலாம்? எந்த காலமும் சொல்லலாம். வேதத்தை எழுதக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். லிகித பாட்டகா அப்படின்னு தோஷம்.